தமிழகத்திற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யவும் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்திட ராசிமணலில் அணை கட்ட தமிழக அரசை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன கால்வாய்களுக்கு தண்ணீர் சென்றடையாத நிலையும், ஏரி குளங்கள் நிரம்பாமல் தற்போதும் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர். இதனிடையே அண்டை மாநிலங்களில் பெய்த கனமழையால் மேட்டூருக்கு வந்த அதிகப்படியான உபரி நீர் கொள்ளிடத்தில் திறக்கப்பட்டு வீணாக கடலில் கலந்தது. நீராதாரத்தை பாதுகாக்கவும் வருடந்தோறும் கடலில் சென்று வீணாகும் காவிரி நீரை சேமித்து வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முன்னாள் முதல்வர் காமராஜன் தெரிவித்தபடி ராசிமணலில் தமிழக அரசு புதிய அணை கட்ட வலியுறுத்தியும், தமிழகத்தில் சம்பா சாகுபடி தொடங்க உள்ள நிலையில் வரிசை நடவு செய்யும் விவசாயிகளுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு வந்த மானியத்தை தற்போதைய திமுக அரசு நிறுத்திய நிலையில் இயந்திர நடவுக்கு வழங்குவது போன்று வரிசை நடவுக்கும் தமிழக அரசு மானியம் வழங்கிட வேண்டும். மேலும் மேலவாளை கிராமத்தில் குடியிருக்கும் விவசாய தொழிலாளர் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிடக் கோரி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராசிமணலில் அணை கட்ட வலியுறுத்தி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். அந்த பகுதிகளுக்கு புதிய வாய்க்கால் வெட்டி இந்த காவிரியில் கடலுக்கு செல்கின்ற உபரி நீரை மானாவாரி பகுதிக்கு திருப்பிவிட்டு விவசாயத்தை அதிகப்படுத்துவதற்கு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகா எல்லை பகுதியில் ராசிமணல் என்ற இடத்துல புதிய அணை கட்ட வேண்டும் என்றுதான் கிட்டத்தட்ட காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இருக்கிற வரைக்கும் காமராஜர் அது அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை அறிவித்தது. ராசிமணலில் ஒரு அணை கட்ட வேண்டும் என்று. அந்த நேரத்தில் இதுவரைக்கும் அந்த அறிவிப்பு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, கர்நாடகாவிலிருந்து வருகின்ற காவிரி நீர் உபரி நீர் கடல் சென்று வீணாகாமல் இருப்பதற்கு ராசிமணலில் புதிய அணை கட்ட வேண்டும் என்று தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் சென்னை கோட்டை முன்பாக விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தமிழக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.